அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா எம்ஜி. தெரிந்து கொள்வோம். இந்த சேனலிலிருந்து இப்போது நான் எடுக்கவிருக்கும் வீடியோ எந்த படத்து தலைப்பை பற்றினா வேட்டைக்காரன். 1964ஆம் ஆண்டு வெளிவந்த படம் பழைய படம். ஓகே, இது எம்ஜிஆர் படம். இந்த படத்தை பற்றி தான், இந்த வேட்டைக்காரனை பற்றி தான் இப்போது நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஓகே, இந்த கதையை பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன் வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். ஓகே, இந்த படம் வேட்டைக்காரன் படம் முழுக்க எங்கே படமாக்கப்பட்டதுன்னா காட்டுலையும் எம்ஜிஆர் வீட்டுக்குள்ளேயும், இந்த 2 இடத்துலையும் தான் இந்த கதை போய்கிட்டே இருக்கும். காடு வீடு இப்படி தான். ஓகே, ஸோ இப்போ இது வெளிப்புற காட்சிகள்லாம் இல்லை, எல்லா காட்டுக்குள்ளே தான், வீட்டுக்குள்ளே. ஓகே, சொல்லிட்டேன். இந்த வேட்டைக்காரன் படம் யாரோட நடிப்பில் வெளிவந்த படம்னா எம்ஜிஆர். ஓகே, ஏன்னா அவர் படம் தான். எம்ஜிஆரும் சாவித்திரியும் இவங்க 2 பேர் நடிப்பில் வெளிவந்த படம் தான் வேட்டைக்காரன் படம். பழைய காலத்து பட ரசிகர்கள் இந்த படத்தை மறந்திருக்க முடியாது. வேட்டைக்காரன் அவ்வளோ புகழ்பெற்ற படம் அந்த காலத்தில், 1964. இந்த படம் வெளிவந்த சமயம் 3 வாரம் தேட்டரில் ஓடி இருக்கு. இந்தியாவில் 3 வாரம் ஓடி இருக்குது படம். நல்ல படம். ஓகே, கதையும் நல்லா இருக்குது. அதோட இந்த படத்தில் கதை ஒன்று நல்லா இருக்குது, இன்னொன்று பாடல்கள். இந்த வேட்டைக்காரன் படத்தில் பாடல்கள் அதிகமாக இருக்குது. 6 பாடல்கள் இருக்குது. இந்த 6 பாடல்களும் மக்களின் மனசை விட்டு நீங்காத பாடல்கள், காதல் பாடல்கள், எல்லாமே காதல் பாடல்கள். ஒன்றை தவிர அந்த ஒன்று வெள்ளி நிலா முற்றத்திலே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அது எம்ஜிஆர் பாடுவார், எம்ஜிஆர் மகனுக்காக பாடுவார் குழந்தையாக இருக்கிறப்ப. அந்த ஒரு பாட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்ற பாடல்கள் எல்லாமே காதல் பாடல்கள். இந்த காதல் பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேட்டைக்காரன் படத்து பாட்டு, அந்த படத்தில் காதலை பற்றி வர்ணித்து பாடல்கள் எழுதியிருப்பாங்க. யார்? கண்ணதாசன் எழுதியிருப்பார். இன்னொருத்தரும் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து எழுதியிருப்பாங்க அந்த பாட்டை. இன்னொருத்தரும் இருக்கார், அவர் பேர் நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னொரு கவிஞர், அவர் பேரை நான் இதில் சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் அது